கடகராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோஜனதுரை புலிமிசைப்புத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். ராகு கேது பெயர்ச்சி 2025 கடகராசி நிகழ்வில் மங்களகரமான விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி, அதாவது பார்த்தீங்கன்னா 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38க்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடைந்தார். 1.5 வருஷம் இந்த பெயர்ச்சி நிற்கும். இந்த ராசியில் இப்போ ராகு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் 1.5 வருஷம் பிரயாணம் செய்ய போகிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா கேது சிம்ம ராசியில் 1.5 வருஷம் பிரயாணம் செய்ய போகிறார். இதனால் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும், நடக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன, செய்யக்கூடிய வழிபாடு பரிகாரங்கள்லாம் என்ன, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோஜனதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் ராகு கேது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பார்த்தீங்கன்னா ஒரு ராசி கட்டத்தில் ராகு இருந்து பாக்கி இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ராகு தான் வலிமையாக செய்யணும். அதே போல கேதுவும் அப்படிதான். கேதுவோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் ஒரே ராசி கட்டத்தில் அங்கே வலிமையாக சொல்லப்படுகிறது, நீச்சமாக இருந்தால் கூட வலிமையாக சொல்லப்படுகிறது அந்த ராகு கேதுக்களுடைய பலன் தான். அப்போ அவ்வளோ வலிமை பொருந்திய இந்த அதாவது நிழல் கிரகம், இந்த நிழல் கிரகம் வலிமை பொருந்திய இந்த ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசியை பொறுத்த வரைக்குமே ராகு 2ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் வரப்போகிறார். அதாவது ராகு 8ஆம் இடத்துலையும் கேது 2ஆம் இடத்துலையும் 2-8 ராகு கேதுவோட பிடியில மாட்டுது கடகராசியை பொறுத்த வரைக்கும். ராகு எங்க இருக்காரோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டப்படுத்தும், விரிவுபடுத்தும், அந்த இடம் சம்பந்தமான ஆசைகளை தூண்டும். எப்பவுமே ராகு பார்த்தீங்கன்னா போகக்காரகன், அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சு தீக்குன்னு சொல்லக்கூடியவர். ராகு எப்பவும் தலை மட்டும்தான், உடம்பு இல்லை. அதனால அவனை அனைத்து விதமான ஆசைகளையும் தூண்டக்கூடியவர் ராகு. அதே போல் பேராசை கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ராகுவை. அதே போல பார்த்தீங்கன்னா ராகு தான் நவீன தொழில்நுட்பம், போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ராகு தான். ராகு சம்பந்தப்பட்டாலே அந்நியர்களுடைய தொடர்பு ஏற்படும். அதாவது நம்ம மொழி இல்லாமல் வேற மொழிகள் பேசவர்களுடைய தொடர்பு ஏற்படும் ராகுவை பொறுத்த வரைக்கும். ராகு பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ராகு திசை நடக்குது அப்படின்னா இந்த பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமாக அதில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தும். அதை விட எந்த திசை நடந்தாலும் சரி, அந்த திசையில் ராகுவுடைய புத்தி நடந்தாலும் அதனுடைய மாற்றங்கள் பெருசாக நடக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கேதுவுக்கும் அப்படித்தான். இப்போ பார்த்தீங்கன்னா கேது அப்படிங்கிறவர் ராகு போகக்காரங்கன்னா கேது ஞானக்காரகன், மோட்சக்காரகன். ராகு பிரம்மாண்டப்படுத்துது, விரிவுபடுத்துது, ஆசையை தூண்டுது, அதில் உள்ள அந்த அந்த எங்கே இருக்காரோ அது சம்பந்தமான அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கணும், அது சம்பந்தமான ஆசைகளை தூண்டணும் அப்படின்னா கேது அதெல்லாம் அப்படி கிடையாது. தடுக்கும், சுருக்கும், சிதைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். கேது எப்பவுமே தடையை உண்டாக்குவார், எதையுமே சுருக்கக்கூடியவர். ராகு விரிவுபடுத்தா, கேது சுருக்கக்கூடியவர். தடைக்கு கிரகம் அப்படின்னா அது கேது தான். அதனாலதான் கேதுவுடைய அதிதேவதையா விநாயகரை வச்சிருப்பாங்க. விநாயகரை வழிபட்டா கேதுவால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் விலகும் அப்படிங்கிறதான் அதோடைய அர்த்தம். அதே போல பார்த்தீங்கன்னா கேது தான் சித்தர்கள், மதவாதிகள், மத நம்பிக்கையை மக்களுக்கு சொல்பவர்கள். அதே போல பார்த்தீங்கன்னா கேது அப்படிங்கிற கிரகம் தத்துவ ஞானத்தெல்லாம் சொல்லக்கூடியது கேது. அதாவது பார்த்தீங்கன்னா கேது ஒரு சன்னியாசி போல, அதுதான் கேது. ராகு போகக்காரகன், அவர் என்ன சொல்றது, மூளைச்சலவை செய்யக்கூடிய கிரகம், மற்றவங்களை மூளைச்சலவை செய்து அதன் மூலமாக ஆதாயம் பார்க்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது ராகு தான். இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், அதாவது முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், வெற்றி, ஒப்பந்தம், கையெழுத்து, இந்த 3ஆம் இடத்துன்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல கேது 2ஆம் இடத்துக்கு வரார். 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 2ஆம் இடங்கிறது என்ன, வாக்கு, தனம், குடும்பம், வருமானம். இப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதான் அஷ்டம சனி முடிஞ்சுது. குரு பயிற்சியும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல விரைய குரு வந்துட்டாரு. இப்போ 2ஆம் இடத்துல கேது வராரு. இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா அஷ்டம சனி முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி. இப்போ பார்த்தீங்கன்னா கேது 2ஆம் இடத்துக்கு வரார் அப்படின்னா 2ஆம் இடங்கிறது என்ன, வாக்கு, தனம், குடும்பம், வருமான ஸ்தானம். அப்போ 2ஆம் இடத்துல கேது வராருன்னா குடும்பத்தில் உள்ளவரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். குடும்பத்தில் பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் கேது. ஏன்னா கேது எப்பவுமே சுருக்குபவர் இல்லையா, அதை தடுப்பவர் இல்லையா. நம்ம கொடுத்த கடன் சீக்கிரம் வராமல் இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா வருமானத்துக்கு மீறிய செலவுகளை கொடுத்து ஏன்னா 12ல் குரு இருக்காரு. வருமானம் பற்றாக்குறை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் சுபகாரிய தடை கொடுக்கக்கூடிய அமைப்பு 2ஆம் இடத்துல கேது இருக்கும் பொழுது
அதே போல பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் உள்ளவரோட ஆரோக்கியங்கள்ல குறைபாடு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும். 2ஆம் இடத்துல கேது. கண்டிப்பாக வாக்கில் யாரை நம்பியும் எங்கேயும் வாக்கில் கவனமாக இருக்க வேண்டும். நம்ம அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையை உருவாக்கும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. அதனால வாக்கில் கவனமாக இருக்க வேண்டும். வாக்கில் சுறுசுறுப்புகளை தவிர்க்க வேண்டும். ஏன்னா 2ல கேது இருக்கும் பொழுது எகுடு தகுடா பேசக்கூடிய அமைப்பு வந்துரும். அதனால வாக்குல கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதார சம்பந்தமான இழுபறி இருந்தாலும் நீங்க பார்த்தீங்கன்னா, பொருளாதார சம்பந்தமா எந்த விதமான கமிட்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க. அவ்வளோதான். 2ஆம் இடத்துல கேது இருக்கும் பொழுது. 1½ வருஷம் 2ஆம் இடத்துல தான் இருக்க போறார். இது இப்ப இந்த கேது 2ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா, திருமண தடையும் ஏற்படுத்தும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது குடும்பத்துல சில அந்நியர்களுடைய தலையீடு ஏற்படுத்தும். அதாவது பார்த்தீங்கன்னா, வேறவங்க ஏதாவது சொல்லிக் குடுத்து, அந்த மாரியான குடும்பத்துல கலவரத்த தூண்ட முயற்சி பண்ணும். கவனமாக இருக்க வேண்டும். இத இப்ப கேதுவுடைய இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 1½ வருஷமும் திங்கட்கிழமையில விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி, தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது, அனைத்து விதமான தடைகளும், அனைத்து விதமான கேதுவால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான 2ஆம் இடத்துடைய கேதுவுடைய கெடுபலன்கள் அனைத்தும் தடைபடும். நன்மை நடக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா, ராகு. ராகு 8ஆம் இடத்துல இருக்கார். ஆனா குரு பார்வையோட இருக்கார். 8ஆம் இடங்கிறது என்ன? மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், அசிங்கம், அவமானம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். ஆனா குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. ஏன்னா குரு 9வது பார்வையா பார்க்கிறாரு ராகுவை. அப்ப அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ராகு 8ஆம் இடங்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னா, எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத நஷ்டம். ராகுவும் எதிர்பாராத லாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய கிரகம் வந்து ராகு. அந்த இடம் வந்து 8. அப்ப குரு பார்வையோட அங்க இருக்காரு. அப்ப எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். திடீர் தனலாபம் இந்த மாதிரியான ஒரு ஷாக், அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புலையும் இருக்கும். ராகு வந்து உங்களுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராகு அற்புதமான பலன்களை தர இருக்கிறார். எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள செய்வார். ஆனா இப்போ இந்த குரு வந்து 12ல இருந்து 9வது பார்வை பார்த்தாலும் கூட, குரு சில டைம் வக்கரமாவார், அதிசாரமாவார். அந்த மாதிரி சமயத்துல இந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா, கேன்வாஸ் செய்ய போயக்கூடிய கிரகம் இல்லையா? இப்போ 1 லட்சம் கட்டுனா 2 லட்சம், 2 லட்சம் கட்டினா 4 லட்சம் இந்த மாரி கேன்வாஸ் பண்ணி ஏமாத்துறாங்க இல்லையா? இப்போ அந்த மாதிரியான கேம்லிங்கில் போய் மாட்டக்கூடாது. குறுக்கு வழி ஈடுபாடு இருக்கக்கூடாது. குறுக்கு வழி ஈடுபாடு போனால் மாட்டிக்கும். அந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குறுக்கு வழியில் யாராவது ஏமாத்தி நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது. நம்பிக்கை துரோகம், நம்பிக்கை மோசடி நடக்கும். ஆனால் குருவுடைய பார்வை இருக்கும் பொழுது தசாபுத்தி வலிமையாக இருந்தால் கண்டிப்பாக எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத ஒரு பெரிய நன்மை நடக்கக்கூடிய அமைப்பும் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்போ கேதுவை தவிர ராகு உங்களுக்கு வந்து குருவுடைய பார்வையில் 8ஆம் இடத்துல எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கார். அப்போ இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது கடகராசியை பொறுத்த வரைக்கும் விநாயகர் வழிபாடு, அதே போல் துர்காதேவி வழிபாடு, காளி வழிபாடு இதெல்லாம் செய்யும் பொழுது எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், குடும்ப பிரச்சனைகளிலிருந்து விடிவு, அந்த பொருளாதார முன்னேற்றம். அதாவது ரொம்ப கஷ்டத்துல இருந்து திடீர்னு ஒரு பொருளாதாரம் இருந்தால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரியான சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த ராகு கேது பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.